ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சாரா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா முட்டை பணியார தொக்கு செய்ய போகிறோம். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இது லாங் வீடியோ கேட்டதுனால நான் போடுறேன். ஆனியன் எடுத்துங்க, ஆனியன் எடுத்து கட் பண்ணி எடுத்துங்க. அதேமாதிரி தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா, கொத்தமல்லி அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துங்க. ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு பூண்டு எடுத்து தட்டி தோல் நீக்கிக்குங்க. ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு தோல் நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது ஒரு குட்டி உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்குங்க. நல்லா இடித்து எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கங்க. பவுல் எடுத்துகிட்டு அதில் 4 முட்டையும் உடச்சி எடுத்துக்குங்க. உடச்சி எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். அதை உடச்சது 4 முட்டையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தேவையானது டர்மரிக், சால்ட்டு, பெருங்காயம், பெப்பர் போட்டு அதையும் போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணி அந்த இதுவும் இல்லாத நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு இப்போ இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியது ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா வச்சு பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணிவிட்டு கைவிடாத நல்லா வேணும். நம்ம 2 ஸ்பூன் கடலை மாவு அதையும் ஏன்னா நம்ம பணியாரம் செய்ய போகிறோம், அது ஷேப்பாக வரணும்னா அந்த கடலை மாவு மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். 2 ஸ்பூன் கடலை மாவு போடுங்க. கடலை மாவு போட்டு அது பபுள்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பணியாரக்கல்லை வைங்க. பணியாரக்கல்லை வச்சுட்டு ஆயில் ஊற்றுங்க. ஆயில் ஊற்றிட்டு இப்போ நம்ம அந்த பணியாரம் மிக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு விடுகதை சொல்கிறேன். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஆன்சர் சென்ட் பண்ணுங்கள். எத்தனை தரம் சுற்றினாலும் தலை சுற்றாது, அது என்ன? தெரிஞ்சவங்க எனக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ முட்டை பணியாரம் ஊற்றிட்டோம் ஃபுல்லாக. அது வேகட்டும். வெந்தோடனே இப்போ திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் அது இதுவாகணும், நல்லா பாயில் ஆகணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். எல்லாத்தையும் திருப்பி விட்டு இது பண்ணுங்கள். நான் இதை வந்து ஒரு 2 டைம் ஊற்றினேன். 2 டைம் ஊற்றி நல்லா திருப்பி எடுத்துக்கினேன். ஏன்னா எங்கள் வீட்டில் 4 பேர் சாப்பிட்ணும். அதனால் 2 டைம் ஊற்றி திருப்பி எடுத்துட்டேன். திருப்பி எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கிட்டேன். பிளேட்டில் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வைங்க. பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றுங்க. ஆயில் ஊற்றி சோம்பு போடுங்க. சோம்பு போட்டு கொஞ்சம் வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ண வச்சுருக்க ஆனியன் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டுக்குங்க. போட்டுட்டு அதை நல்லா கிளறுங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை போடுங்க. கறிவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் இதுக்கு சீக்கிரமாக வணங்க சால்ட்டு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். நான் சால்ட்டு போடல, சாரி. கல்லுப்பு போட்டுங்க கொஞ்சமாக. போட்டு அதையும் நல்லா வணக்குங்க. அது அப்போ தான் அந்த கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் சீக்கிரமாக வரும். இடித்த பூண்டு போட்டுக்கலாம். இடித்த பூண்டு போட்டு அதையும் நல்லா அந்த பூண்டு ஸ்மெல் போகிற வரையும் வணக்கிட்டு இப்போ நம்ம சாப் பண்ண வச்ச தக்காளி இருக்குல்ல, அந்த தக்காளியை எடுத்து அதில் போட்டுக்குங்க. போட்டு அதையும் நல்லா வணக்கிட்டு அது நல்லா தக்காளி ஜூஸியாகி அது வெங்காயம் தக்காளியோடு நல்லா மேட்ச் ஆகிடணும். அந்த மாதிரி வணக்கிடணும். இப்போ இது தேவையான மசாலா ரொம்ப சிம்பிளுங்க. மசாலா கல்லுப்பு, மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடரு, ஹோம்மேட் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பெருங்காயத்தூள் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் இந்த மசாலா வந்து நான் பெருசாலாம் போட மாட்டேன். எப்பயுமே ஹோம்மேட் மிளகாய்த்தூள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ரொம்ப காரம் தேவைன்னா மட்டும் கடையில் வாங்குற மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சுன்னா இப்போ தண்ணி 2 டம்ளர் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2 டம்ளர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் விட்டுருவோம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள். அந்த ஸ்மெல்லெல்லாம் கூட கொஞ்சம் போயிட்டுருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பணியாரம் ஊற்றி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து ஒன்று ஒன்றா போடுவோம். பொறுமையாக ஒன்று ஒன்றா போடணும். போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சது எல்லாமே, பணியாரம் மிக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சது எல்லாமே போடுங்க. போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அது அப்படியே குக் ஆகட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதோட இதுவெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். குக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போது முட்டை பணியார தொக்கு ரெடி. இப்போது கொத்தமல்லியை தூவிக்குங்க. தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கா? முட்டை பணியார தொக்கு ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.